கேரளத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த முறை அங்கு யாருக்கு வாய்ப்பு என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் 26ஆம் தேதி 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 2வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது. இந்த நிலையில் தென் மாநிலங்களில் முக்கிய அரசியல் சக்தியாக விளங்கும் கேரளாவின் அரசியல் சூழல்கள் தேர்தல் களம் மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே ஏற்பட்டுள்ள மோதல்தான் எனவும் சொல்லப்படுகிறது. பாஜகவை எதிர்க்க தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் கைகோர்த்தனர். அதே வேளையில் கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகள் நேர் எதிர் களத்தில் மோதுகின்றனர். வயநாடு தொகுதியில் ராகுல் மீண்டும் போட்டியிடும் நிலையில் அவருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆனிராஜா நிறுத்தப்பட்டுள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளின் மோதல் மேலும் வெட்ட வெளிச்சமானது. அது மட்டுமல்லாமல் CAA சட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் ராகுலை கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இது கேரளா மக்களை முகம் சுளிக்கவும் செய்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பாஜகவின் ராஜு சந்திரசேகர், காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. அட்டிங்கல் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் போட்டியிடுகிறார். பத்தனம்திட்டாவில் மூத்த காங்கிரஸ் தலைவர் AK ஆண்டனியின் மகன் அனில் ஆண்டனி பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆலப்புழாவில் மூத்த காங்கிரஸ் தலைவர் வேணுகோபால் களம் காண்கிறார். பாஜக சார்பில் அப்துல் சலாம் மலப்புரத்தில் போட்டியிடுகிறார். திருச்சூரில் சுரேஷ் கோபி பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது கேரளா தேர்தல் களமும் அரசியல் களமும் மாறுபட்டே காணப்படுகிறது. கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் கேரளா முதல் இடத்தில் உள்ளது. அங்கு இந்துக்கள் 55%, முஸ்லிம்கள் 27%, கிறிஸ்தவர்கள் 18% உள்ளனர். கட்சிகளை பொறுத்தவரை இடதுசாரி காங்கிரஸ் பாஜக என 3 கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. CPM ஒரே ஒரு தொகுதியை கைப்பற்றியது. எனவே இம்முறை காங்கிரசிடமிருந்து கணிசமான தொகுதிகளை கைப்பற்ற இடதுசாரிகள் களமிறங்கியுள்ளன. அதே வேளையில் கேரளாவில் இதுவரை குறிப்பிடத்தக்க வெற்றியை பாஜக பெறாவிட்டாலும் வாக்கு சதவிகித அடிப்படையில் அக்கட்சி தொடர்ந்து முன்னேறி வருகிறது. கடந்த தேர்தலில் அக்கட்சி 13% வாக்குகளை பெற்றது. இம்முறை கேரளாவில் வெற்றிக்கனியை பறிக்க தீவிர முயற்சியை பாஜக தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர். கடவுளின் பூமி என வர்ணிக்கப்படும் இயற்கை எழில் பொங்கும் கேரளாவில் பாஜக வாகை சூடுமா? காங்கிரஸ் தனது நிலையை தக்க வைக்குமா? அல்லது இடதுசாரிகள் கைப்பற்றுவார்களா? ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்போம்.